கைஸ், நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பாருங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பவுல்&4. இதுதான் வேணுது என்னென்னா, ஃபஸ்ட்டு பிவிசி ஷீட்டு தான் வேணும். பிவிசி பைப் உங்கள்கிட்ட பெரிய பைப் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. பிவிசி பைப் வந்து கரெக்டாக ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி நேராக கொண்டு வந்தோடனே கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கட் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக லேசாக கட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி இது பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். அதே மாதிரி நான் 4x4 மாதிரி கொண்டு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அது மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அதை வந்து பின்னாடி பேக் சைடு டேப்பு ஒட்டி இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வரும் பாக்ஸ் மாதிரி. அதை நான் ஃபெவிக்விக் போட்டு நல்லாவே ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி 2 சைடும் நான் நல்லா ஒட்டிக்கிறேன். ஃபெவிக்விக்கே இல்லை, பட் எந்த கம் இருந்தாலும் சரி, எந்த கம்மில் வேணால் ஒட்டிக்கலாம். ஃபெவிக்விக் போட நல்லாவே ஒட்டும். வந்து நான் ஸ்பீக்கருக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த சர்க்கிளுக்கு ஸ்பீக்கருக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்பீக்கர் நான் வந்து உள் சைடாட்ட தான் வைக்கலான்னு பிளானில் இருக்கேன். உள் சைடு போட்டு கம் போட்டு நல்லா வச்சுக்கலாம். கம் அப்ளை பண்ணிக்கிறேன், க்ளூகன் அப்ளை பண்ணோடனே ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. அதேமாரி இந்த சைடு பாட்டமும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஸ்பீக்கரை வச்சு பார்க்குறேன். ஸ்பீக்கர் பாக்ஸ் கரெக்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, டைப்-C ஃபீமேல் போர்ட் என்ன தேவைப்படும். ப்ளூடூத் போர்டு ஒன்று, 3 ஆடியோ போர்டு ஒன்று அதுலேயே வேணும். 5 வால்ட் ஆடியோ போர்டு ஒன்று, ஒரு பேட்ரி, கொஞ்சம் ஒயர்ஸ். இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம்னா, அந்த இடத்துல லெஃப்ட்டு காமன் ரைட் இருக்கும். இதுக்கு நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் போர்ட்லேயே இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணுறது தான். அதே மாதிரி நம்ம 5 வால்ட்டுக்கும் நம்ம இது கொடுத்துக்கலாம். வேறு 2க்கு கரெக்டாக ஒயர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா 1N400 ஆம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்சு, அப்புறம் ஒரு LED லைட்டு, ரெசிஸ்டர் தேவைப்படும். டைப்-C ஃபீமேல் போர்ட்டோட வச்சு அந்த 1N440 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது லைட்டோடு வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு தகுந்த மாதிரி மேலே சுவிட்ச் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் சால்ட்ரிங் ஐனில் தான் நீங்கள் போடணும் இல்லை, கரெக்டாக அந்த இடத்துல ஹீட் பண்ணியும் போட்டுக்கலாம். என்கிட்ட சால்ட்ரிங் ஐன் வச்சு அதில் போட்டேன். ப்ளஸ் ஒயர் ஒன்று எடுத்து கரெக்டாக சுவிட்சுக்கு என்னதை நான் கட் பண்ணிக்கிறேன். அது கட் பண்ண உடனே சுவிட்சுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட எண்டு ஒயர் இன்னொரு ஒயர் வந்து மேலே இன்னொரு அதுவே சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். சுவிட்சுக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் அதை வந்து அதையும் காமிக்கிறேன். அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது தனியாகவே உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்டாக புரியும். ப்ளஸ்ஸுக்கு வந்து அப்படியே எப்பவும் போல் கொடுத்துட்டு அந்த டாமில் எதுக்குன்னா, இன்புட் போகுதுன்னா அந்த இன்புட் ரிட்டன் அவுட்புட்டாக கொண்டு வராது. அதுக்காக தான் அந்த டாமில் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி இது ப்ளஸ்ஸுக்கு வந்து சைடு கொடுத்துக்கலாம். இன்னொரு சைடு கலரும் இன்னொரு சைடு கொடுத்துக்கலாம். இது வந்து போர்டோடது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரியோட ஃபிக்ஸ் பண்ணணும். அதேமாதிரி ரெட் கலரோ பேட்டரி, பிளாக் கலரையும் கொடுத்துக்கலாம். இப்போ பிளாக் கலரையும் கொடுத்தாச்சு. இது நம்ம சைடில் லேசாக மடக்கி விட்டுறணும். ஏன்னா நம்ம ஸ்பீக்கர் வைக்க டைம் அது இடைஞ்சலாக இருக்கும். அதை நம்ம மடக்கி விட்டுக்கலாம். இதுமாட்டி பேட்டரிக்கும் லேசாக கம் அப்ளை பண்ணி பேட்டரி உள்ளே ஒட்டிக்கலாம். ஏன்னா ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அதனால் அந்த இடத்துல நான் மடக்கிட்டோம்ல, அதில் நல்லா போட்டு அப்ளை பண்ணிக்கணும். ஒயரில் விடக்கூடாது. அதனால் நான் 2 போர்டுக்கும் நடுவில் கம் அப்ளை பண்ணிட்டு 2ஆக மடக்கி உள்ளே வச்சிட்றேன். இப்போ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்பீக்கருக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்பீக்கருக்கு நல்லாவே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸு ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாவே ஒரு ஃபுல்லாகவே ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இந்த கேப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சிட்றேன். ஏன்னா மேலே பிசுறெல்லாம் இருக்கும், அதனால தேய்ச்சாச்சு. இப்போ நல்லாவே தேய்ச்சாச்சு. ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சாச்சு. நான் ஃபுல்லாக பார்த்தா நல்லாவே
சார்ஜ் குத்தி பார்ப்போம். இப்போ இண்டிகேட் லைட் எரியுது. இப்போ சார்ஜ் ஏறட்டும். இப்போ 1 hour கழிச்சு வந்து பார்ப்போம். 1 hour later. ஆன் பண்ணி பார்ப்போம். நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம மொபைலில் வந்து மாடல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பேர் பண்ணியாச்சு. ஒரு யூடியூப்பில் ஒரு ஆடியோ போட்டு பார்ப்போம், நல்லா ஒர்க் ஆகுதானே. எஸ், அது பேர் ஆயிடுச்சு. நீங்கள் அதோட ஆடியோவை கேட்டு வாங்க. கைஸ், அந்த ஆடியோ பார்த்துருப்பீங்க. சவுண்ட் நல்லாவே குவாலிட்டியாக வந்துச்சு, நல்லாவே வந்துச்சு. கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. பை பை, see you.